ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்திஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைதராபாதி ஸ்டைலில் போன்லெஸ் சிக்கன் வச்சு ஒரு தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நான் போன்லெஸ் சிக்கனில் தான் பண்ண போகிறேன். ஸோ 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் நான். இப்போது நான் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு. அடுத்து பிரியாணி இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பட்டை, கிராம்பு, ஒரு 10 ஏலக்காய், அந்த ஸ்டார் அனீஸ் 2, இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதுதான் நம்ம பிரியாணிக்கு போட போகிற மசாலா. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இதுக்கு அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கணுன்னு பார்த்திங்கன்னா, இஞ்சி, அடுத்து பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம். இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி போடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். இது தண்ணி ஊற்றாமலே அரைச்சிக்கோங்க. சரி, இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரவுண்ட் போட்ட பிறகு நான் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் மேரினேட் பண்ணும். அதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு தான் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு, கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 kg சிக்கனை சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது தயிர் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வந்து வெறும் மிளகாய்த்தூள் தான், தனியாத்தூள் கலக்காதது. ஸோ வெறும் மிளகாய்த்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தூளாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தூளாக பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் ஒரு 3 பச்சை மிளகாயை ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதில் வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் நம்ம சேர்த்து அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது 1 hour வந்து நல்லா ஊறணும். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து 1 hour வந்து நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம்.
ஓகே, இப்போ நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு கடாயில் வந்து நான் அந்த வெங்காயம் வறுத்த எண்ணெயே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. சிக்கன் வந்து ஒரு 80% குக் ஆகணும். ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, ஏன்னா நம்ம தம் வேறு தனியாக போட போகிறோம். ஸோ 80% குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரியாணிக்கு போட வேண்டிய தேவையான அளவு உப்பில் கொஞ்சமாக வந்து நான் இந்த கிரேவிலே சேர்த்துக்கிறேன். சிக்கனில் கொஞ்சம் இறங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிச்ச உப்பை வந்து நம்ம அரிசி வேக வைக்கும் போது நம்ம போடுவோம். இது சிக்கனில் இறங்கணுன்றதுக்காக நான் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. ஓகே, இப்போ நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு, அந்த சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம அந்த கிரேவிலையும் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க கரெக்டாக. அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றுறது எதுக்குன்னா, பிரியாணி அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்ட பிறகு புதினா, கொத்தமல்லி இதையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் பாஸ்மதி 1/2 கிலோ அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஓகே, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுவும் ஒரு 80% to 90% வந்து நல்லா குக் ஆகணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து குக் ஆகிடுச்சு. இது இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டால் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிரும். இதை வந்து நான் வடிகட்டி எடுத்துடுறேன். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. நம்ம இப்போ தம் போட்டுடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் வந்து தம் போட போகிறேன். ஸோ குக்கரை வச்சுக்கோங்க. அடியில் வந்து பேஸ்மெண்ட்டில் நெய் தடவிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் தடவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம சேர்த்துடலாம். அந்த கிரேவி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். செஞ்சு எல்லாம் செட் பண்ணிட்ட பிறகு நம்ம எடுத்து தம்மில் வச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம ரைஸ் போட்டுடலாம். ஓகே, ரைஸ் நம்ம போட்டுட்ட பிறகு மேலே வந்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பாலில்
குங்குமப்பூ கலந்து கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இதில் வந்து நான் இப்போ ஒரு பிஞ்ச் வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா பிரியாணி மசாலா, அது சும்மா ஒரு பிஞ்ச் வந்து போடுறேன், நிறைய போட்டுறாதீங்க. ஒரு பிஞ்ச் மட்டும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்த லேயர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இது மாதிரி நம்ம ஒரு லேயராக வந்து நம்ம போட்டுடலாம். ஓகே, ஒவ்வொரு லேயருக்கு இடையில உங்களுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க, அது வந்து ஆப்ஷனல். ஓகே, இப்போ லேயர் போட்டாச்சு. மேலே வந்து புதினா கொத்தமல்லி போட்டுடலாம். நான் இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன், அதுவும் ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக நெய்யும் மேலே போட்டுட்டு இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கேசரி பவுடரை வந்து தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். தோசைக்கல் வந்து பழைய தோசைக்கல் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து தம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க தோசைக்கல்ல. ப்ரீ ஹீட் பண்ண பிறகு மேலே குக்கரை வச்சுட்டு தம் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுடுங்க, அதோட ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ வச்சாச்சு. இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டும். ஓகே, இப்போ 30 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து தம்மை உடைச்சிடலாம். லேசாக கிளறி விடுங்க, ரொம்ப கிளறினீங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக அடியிலேருந்து கிளறி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வேறு பாத்திரத்தில் கூட நீங்கள் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு நம்மளோட ஹைதராபாதி தம் பிரியாணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஹைதராபாதி தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.